பல்லவம் மட்டுமல்ல, குந்தல அரியணை கூட அளிக்கப்பட்டது. நான் எந்த அரியணையும் வேண்டாம் என்று கூறிவிட்டேன். ராஜசிம்மனின் பேத்தியின் மகனை காட்டிலும் தானவர்மனின் 6ஆம் தலைமுறை வாரிசுக்கு தான் அரியணை உரித்தாக வேண்டும். எனவே தான் உன்னை காம்போஜத்திலிருந்து தருவித்தோம். உதயச்சந்திரன் கூறினான். முதல் சந்திப்பிலேயே உதயச்சந்திரனும் நந்திவர்மனும் மிகவும் நெருங்கிவிட்டனர். வில்வலத்தின் இயற்கை சூழ்நிலையும் உதயச்சந்திரன் அமைதியான குணமும் நந்திவர்மனுக்கு மிகவும் பிடித்து போனது. உதயச்சந்திரன் அருகாமை தனக்கு பெரும் பாதுகாப்பினை தரும் என்பதை உணர்ந்து கொண்டான். மறுநாள் சூரியோதயத்திற்கு முன்பாகவே நந்திவர்மன் எழும்பிவிட்டான். உதயன், நந்திவர்மா, அன்றாடம் சூரியோதயத்திற்கு முன்பாக எழுந்து நீ என்னுடன் போர் பயிற்சிகளை செய்ய வேண்டும், கண்டிப்புடன் கூறினான் உதயன். உதயச்சந்திரரே, நான் போர்க்கலைகளை அறிவேன். மல்யுத்தம், வால்பயிற்சி, வேலெறிதல், சாரங்க பயிற்சி அனைத்தையும் அறிவேன். உறக்கத்திலிருந்து எழுந்து கொள்ள மனமில்லாமல் நந்திவர்மன் கூற, அந்த பாலகனை வாஞ்சியுடன் நோக்கியபடி அவனை வலுக்கட்டாயமாக தூக்கி நிறுத்தினான்.